குரு வாழ்க, குருவே சரணம், குருவே துணை. குரு ஆஸ்ட்ரோ தமிழ் யூடியூப் அன்பர்களுக்கு வணக்கம். விஷ்ணுபதி புண்ணிய காலம், விஷ்ணுபதி புண்ணிய காலம் அப்படின்னு நீங்க அடிக்கடி இப்போ நிறைய கேள்விப்பட்டுட்டே இருப்பீங்க. சரி, அதை பத்தி நம்ம யூடியூப் சேனல்ல பேசலாம் எப்படி? அதனால அந்த விஷ்ணுபதி புண்ணிய காலம்னா என்னங்கிறத உங்களுக்கு விளக்கமா சொல்லணுங்கிறதுக்காக தான் இந்த பதிவு. பாத்தீங்கன்னா தமிழ் மாதங்கள்ல பாத்தீங்கன்னா வைகாசி, ஆனி, கார்த்திகை, மாசி மாதங்கள்ல சூரியன் அந்த நாள் அந்த ராசிக்குள்ள பிரவேசிக்கும் காலத்தை தான் விஷ்ணுபதி புண்ணிய காலம்னு சொல்லுவாங்க. இப்ப பாத்தீங்கன்னா நம்ம காலபுருஷ தத்துவங்கிற சொல்ற ராசி கட்டம் 12 ராசி கட்டம் இருக்கும். இந்த 12 ராசி கட்டத்திலையும் சூரியன் ஒவ்வொரு கட்டத்துல போகும்போதும் ஒவ்வொரு மாதமா நம்ம கால்குலேஷன் பண்ணுவோம். இப்ப சூரியன் ஆவணி மாசத்துல அதாவது சிம்ம ராசியில பிரவேசிச்சா அதை ஆவணி அப்படின்னு சொல்லுவோம். அதுவே கன்னி ராசியில பிரவேசிச்சா புரட்டாசி அப்படின்னு சொல்லுவோம். இதுதான் அது சூரியன் அந்த நகர்வை வச்சுதான் இந்த தமிழ் மாதங்கள் கணக்கிடப்படுது. இதுல பாத்தீங்கன்னா விஷ்ணுனா தலைவன், அதாவது விஷ்ணுனா நம்ம இறைவன், பதினா இருக்கும் இடம், அதாவது விஷ்ணு இருக்கும் இடம் அப்படிங்கிறது தான் பொருள். விஷ்ணுவாகிய இறைவன் இருக்கும் இடம் அப்படிங்கிறது தான் பொருள். இப்ப பாத்தீங்கன்னா இந்த விஷ்ணுவதி புண்ணிய காலத்துல இப்போ இன்னைக்கு பாத்தீங்கன்னா இப்போ இந்த ஆவணி மாதம் 1ஆம் தேதி பாத்தீங்கன்னா விஷ்ணுபதி புண்ணிய காலம்னு உங்ககிட்ட சொல்லியிருப்பாங்க. அப்போ அந்த விஷ்ணுபதி புண்ணிய காலம்னா சூரியன் சிம்ம ராசியில நுழையிற காலத்தை தான் அந்த காலம் விஷ்ணுபதி புண்ணிய காலம்னு சொல்றாங்க. அப்படின்னா சூரியன் அந்த ஆவணி மாசம் 1ஆம் தேதி அதிகாலை 1:30 மணியிலிருந்து காலை 10 மணி வரைக்கும் அந்த விஷ்ணுபதி புண்ணிய காலங்கள் நமக்கு வரும். இந்த காலத்துல நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா, நீங்க பக்கத்துல இருக்கிற விஷ்ணுவோட கோயிலுக்கு போகணும். அதாவது பெருமாள் கோயிலுக்கு போகணும். அதுல பாத்தீங்கன்னா ஒரு 27 பூக்களை எடுத்துட்டு போகணும், உதிரி பூக்கள். நீங்க போயிட்டு அங்க இறைவன் பெருமாளுக்கு நீங்க துளசி மாலை கொடுத்து வழிபடணும். ரெண்டாவது ஒரு பூவை எடுத்து நீங்க இந்த கொடிமரத்துக்கு வந்துடணும். அதாவது பெருமாள் கோயில் கொடிமரத்துக்கு கொடிமரத்துல இருந்து நீங்க பிரார்த்தனையை தொடங்கணும். அதாவது கொடிமரத்துல பூவை வச்சுட்டு நீங்க அந்த கோயிலை சுத்தும் போது விஷ்ணுவோட நாமத்தை சொல்லணும். ஓம் நமோ நாராயணா, இல்லைன்னா கோவிந்தா கோவிந்தா அப்படின்னு நீங்க அந்த கொடிமரத்தை ஒரு சுத்தணும். சுத்தி முடிச்சுட்டு 2வது பூவை வச்சுட்டு நீங்க மறுபடியும் 2வது சுத்தணும். இப்படி 27 தடவை நீங்க இந்த கொடிமரத்தையும் அந்த கர்ப்பகிரகத்தின் வெளிப்பகுதியும் சுத்தி விஷ்ணுவை வழிபடணும். இந்த சமயத்துல இப்படி நம்ம விஷ்ணுபதி புண்ணிய காலத்துல இந்த 27 பூக்கள், ஏன் 27 பூக்கள் வச்சு வழிபடுறோம்னா 27 நட்சத்திரங்களை தான் அது குறிக்குது. அதனால 27 பூக்களை வச்சு பெருமாளை நம்ம சுத்தி வரணும். அதாவது இந்த கொடிமரத்துல இருந்து கருவறை பிரகாரத்தை நீங்க சுத்தி வந்தீங்கன்னா இந்த விஷ்ணுபதி புண்ணிய கால வழிபாடு அப்படின்னு இதை சொல்லுவாங்க. இந்த 27 தடவை சுத்திட்டு ஒரு பெருமாளை தரிசிச்சுட்டு நீங்க சாமி கும்பிட்டுட்டு வீட்டுக்கு வர வேண்டியதான். சரி, இதையே நம்ம பண்ணணும், இதோட பயன்கள் என்ன? நீங்க யாகாதசி விரதம் பெருமாளுக்கு உகந்தது இல்லைங்களா, அதை கடைபிடிச்சிட்டு உங்களுக்கு பலன் கிடைக்கும் இல்லைங்களா, அதோட இந்த விஷ்ணுபதி புண்ணிய காலத்துல நீங்க செய்யும் பலன்கள் இரட்டிப்பா கிடைக்கும். அதே மாதிரி உங்களுக்கு பொருளாதாரத்தில் உயர்வு ஏற்படும், செல்வ செழிப்பான வாழ்க்கையும் வளமான வாழ்க்கையும் உங்களுக்கு கிடைக்கும். சரி, ஏன் இந்த இடத்த மட்டும், இந்த காலங்கள் மட்டும், அதாவது வருஷத்துல 4 விஷ்ணுபதி புண்ணிய காலங்கள் வருங்க. சூரியன் காலபுருஷ தத்துவத்துக்கு 2ஆம் ராசியான ரிஷபத்துல இருக்கும்போது அது நமக்கு வைகாசி மாசம். பாத்தீங்கன்னா ரிஷபங்கிறது காலபுருஷ தத்துவனுக்கு 2ஆம் இடம். அது பாத்தீங்கன்னா உங்களுக்கு பணம் தரக்கூடிய வருமானத்தை தரக்கூடிய இடம் 2ஆம் இடம். அதுல என்ட்ரி ஆகும்போது சூரியன் சித்திரை 30 நாள் முடிச்சு வைகாசி மாசம் 1ஆம் தேதி என்ட்ரி ஆகும்போது நீங்க அன்றைக்கு அதிகாலை 1:30 மணியிலிருந்து 10 மணி வரைக்குள்ள, காலை 10 மணிக்குள்ள இந்த வழிபாடு நீங்க பண்ணுவீங்க. 2ஆம் இடம் காலபுருஷ தத்துவத்துக்கு 2ஆம் இடத்துல வரும்போது வைகாசி மாசம். அதே மாதிரி 5ஆம் இடத்துல வரும்போது அது பாத்தீங்கன்னா நமக்கு ஆவணி மாதமா இருக்கும். 8ஆம் இடத்துல வரும்போது பாத்தீங்கன்னா அது கார்த்திகை மாசமா இருக்கும்.
11ஆம் இடத்துல வரும்போது அது பத்தி மாசி மாசமா இருக்கும். இந்த 4 மாதங்களும் பாத்தீங்கன்னா வைகாசி, ஆவணி, கார்த்திகை, மாசி இது எல்லாம் வந்து எதை குறிக்கும்னா, இப்போ காலப்புருஷ தத்துவத்துக்கு 2ஆம் இடம், அதாவது மேசம், ரிஷபம், மிதுனம், கடகம், சிம்மம், கன்னி, துலாம், விருச்சிகம், தனுசு, மகரம், கும்பம், மீனம், இதுதான் காலபுருஷ தத்துவம்னு சொல்றோம். இதுக்கு 2, 5, 8, 11 வந்து சூரியன் என்ட்ரி ஆகும்போது இது விஷ்ணுபதி புண்ணிய காலமா நம்ம சொல்றோம். இது வந்து பாத்தீங்கன்னா ஜோதிடத்துல வந்து 2, 5, 8, 11 பணபரல் ஸ்தானம் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ உங்களுக்கு பணம் வர்றதுக்குரிய ஸ்தானங்கள் இந்த ஸ்தானங்கள். இதுல வந்து சூரியன் என்ட்ரி ஆகிறது தான் வந்து நம்ம வந்து விஷ்ணுபதி புண்ணிய கால வழிபாடா நம்ம சொல்றோம். ஸோ வந்து இதுக்கும் ஜோதிடத்துக்கும் நிறைய தொடர்புகள் இந்த பண வரவுக்கும் வரதுனால இந்த வழிபாடு நம்ம எடுத்துக்கிட்டு, அதாவது வருஷத்துல வர 4 விஷ்ணுபதி புண்ணிய கால வழிபாடுகளையும் நம்ம எடுத்துக்கும் போது உங்களுக்கு ஏற்பட்டிருக்க பொருளாதார தொந்தரவுகள், அதே மாதிரி பண வரவு கஷ்டங்கள், குடும்பத்தில் இருக்க கடன் பிரச்சனைகள், குடும்பத்தில் இருக்க கஷ்டங்கள் எல்லாம் நீங்கி நீங்க வந்து நல்ல நிலைக்கு வருவதற்கான வாய்ப்பு இருக்கு. 27 பூக்கள் வந்து நீங்க உதிரி பூக்கள் எந்த பூ வேணா எடுத்து பண்ணலாம். இறைவனுக்கு அர்ப்பணிக்கிற எந்த பூவை வச்சு வேணா நீங்க கால்குலேஷன் பண்ணலாம். 27 முறை வந்து நீங்க வந்து அந்த கொடிமரத்திலிருந்து பிரகாரத்தை வந்து வலம் வந்து பெருமாளை வந்து கும்பிடணும். ஒவ்வொரு டைமும் வலம் வரும்போது ஒரு பூ வைக்கணும். கொடிமரத்துக்கு கீழே ஒரு பூ வச்சுட்டு மொத்தம் 27 முறை வலம் வரணும். வலம் வரும்போது பெருமாளோட நாமத்தை சொல்லிக்கிட்டே வாங்க. உங்கள் வாழ்க்கையில ஏற்பட்டிருக்க கஷ்டங்கள் நீங்கி உங்களுக்கு ஒரு முன்னேற்றம் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் கிடைக்கும். இது போல நல்ல வீடியோக்களை வந்து மீண்டும் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.